குழந்தை வளர்ப்பில் இஸ்லாம் பெற்றோர்களுக்கு என்ன மாதிரியான கடமைகள் இருக்கின்றன? இஸ்லாமில் பெற்றோர்களுக்கு குழந்தை வளர்ப்பில் எந்த முறைகளை கையாள வேண்டும்? அதாவது அவங்க கேட்ட கேள்வியை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் வளர்ப்பதில் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை என்ன அப்படிங்கிறாங்க. இது ஒரு கேள்வி பதில சொல்ற அளவுக்கு உள்ள மேட்டர் கிடையாது. ஒரு மாசம் தொடரா எடுத்து பேசுற அளவுக்குள்ள விஷயங்கள் இருக்கு. பிறந்ததுல இருந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் அதை எப்படி வளர்க்கிறது பெரிய ஒரு லார்ஜா விஷயங்கள் கொண்ட பெரிய லாங்கான தலைப்பு அது வழங்குதா. அதே மாதிரி இந்த கணவன் மனைவிக்கு உள்ள கடமைகள் சொன்னாங்க பார்த்தீங்களா, அதையும் இதுதான் 2 வரியிலாம் சொல்லிட்டு போக முடியாது. அதுவும் என்ன இருக்குதுன்னு கேட்டா, அது பேச குடும்பவியல்ல இஸ்லாம் குடும்பவியல் போன ரமலான்ல நினைச்சிருக்கிறோம். குடும்பத்தில் உள்ள அனைத்து டாபிக்களையும் ஒரு மாசம் பேசியிருக்கிறோம். அது கூட முழுமை பெறலன்னு வைங்களேன், ஒரு அளவுக்கு பேசியிருக்கிறோம். அப்ப அவ்வளவுக்கு ஒரு விரிவான ஒரு விஷயங்களா இருக்கிறது. அதனால குழந்தை வளர்ப்புங்கிறதுல பல விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. குழந்தையுடைய லாஜிக்கு தெரியணும். முதல்ல அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகளை வளர்க்கணும். அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பாதிப்பை ஏற்படுத்தும், தாயும் தந்தையும் தான் ரோல் மாடல் அந்த குழந்தைகள் பார்ப்பாங்க. அவங்க முடியல இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது, திணிக்க கூடாது. அது மாதிரி விஷயங்கள் இருக்கு. பேசிக்கா நீங்க என்ன விளைவிக்கணும்னு கேட்டா, குழந்தைகளை வளர்க்கக்கூடிய நேரத்தில் நம்ம வேற குழந்தை வேறன்னு புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறேன். சிம்பிளா சொல்றாங்க, நம்மளும் குழந்தை ஒன்னா, நம்மள மாதிரியே குழந்தைகிட்ட எதிர்பார்க்க கூடாது. சொன்னோன்னா டக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு குழந்தைக்கு புரியறதுக்கே ஒரு டைம் எடுக்கும். பிடிவாதம் பிடிப்பாங்க, அவங்களுக்கு போட்டு அடிக்கிறது, இந்த மாதிரி குழந்தைகள் இந்த மாதிரிலாம் டீல் பண்றாங்க. அதெல்லாம் இல்லாம என்ன செய்யணும்னு கேட்டா, குழந்தைங்கிறது குழந்தை தான். அதுக்கு உரிய விஷயங்களை படிப்படியாகவும் பக்குவமாகவும் அன்பாகவும் தான் சொல்லி காட்டணும். மார்க்கத்தை சொல்லி கொடுக்கிறோம் என்ன செய்யணும், அன்பா தான் சொல்லி கொடுக்கணும். இதை மட்டும் நீங்க குழந்தை வளர்ப்புல கத்துக்கிட்டா போதும். அன்பா இருக்கணும், மார்க்கத்தை மீறாத வகையில் அவங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி கொடுக்கணும். ரசூல்லாட்ட ஒருத்தர் வருவார், என்ன செய்வாருன்னு கேட்டா, ரசூல்லா நீங்க என்ன குழந்தைகளை தூக்கி முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க? நான் எனக்கு 10 பிள்ளை இருக்குது, நான் ஒரு பிள்ளைய கூட தூக்கி முத்தமிட்டதே இல்லை பாரு ஒருத்தர். அப்ப ரசூல் என்ன செய்வாங்க, உன்னுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் கருணை எடுத்து விட்டா அதுக்கு நான் என்ன செய்யறது? கருணை செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் கருணை செய்வான். குழந்தைகள் மீது கருணை காட்டுங்கள், அன்பு காட்டுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அதனால குழந்தை வளர்க்கிறதுல முதல் டாபிக் என்னன்னு கேட்டா, நீங்க அன்பு பயங்கரமா செலுத்தணும். அன்பு செலுத்துவதுதான் பெரிய டானிக்கு. நீங்க சொல்வதை கேட்பதற்கு கூட என்னவா இருக்கும், காரணமா இருக்கும். தாய் தந்தையருடைய அரவணைப்பு அன்பு கிடைக்காத குழந்தைகள் தான் தருதலைகளாகவும் தான் தோன்றிகளாகவும், அவங்க தாய் தந்தை பிரிஞ்சிருந்தாங்கன்னு வைங்க, அப்ப குழந்தை ஒழுங்கா வளராது. தாய் தந்தையர் 2 பேர் வேலைக்கு போனாங்கன்னு வைங்க, குழந்தை நல்ல குழந்தைய வளராதுங்க. அன்பு கிடைக்கல, அரவணைப்பு கிடைக்கல. ஃபர்ஸ்ட் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய என்னன்னு கேட்டா, குழந்தைக்கு அன்பு செலுத்தணும், அன்பாக கொஞ்சணும், அதனுடைய சேட்டைகளை ரசிக்கணும். இப்படியாக நீங்கள் ஆரம்பித்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கிற விஷயங்கள்லாம் என்ன செய்யும், மனசுல நல்லா பதியும். இல்லைன்னா தாய் தந்தையர் எதிரி மாதிரி எனிமி மாதிரி ஆக்கி விட்டுறாங்க. தாய் தந்தையர் சொன்னா என்ன செய்யாது, வீட்டை விட்டு ஓடுறேன்னு பிள்ளைகள்லாம் சொல்லுதுவோங்க. அந்த மாதிரி தாய் தந்தை வீட்டுக்கு போறேன்னு சொல்ல மாட்டேங்குதுவோம், வீட்டுக்கு போறேன்னு சொல்லக்கூடியதாக நீங்கள் பிள்ளைகளை வளர்க்கணும். அந்த குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாகவும் இணைஞ்சிருக்கிறோம். ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்னாடி குழந்தை வளர்ப்புங்கிற தலைப்புலையும் பேசியிருக்கிறோம். அது ஒரு 10 மணி நேர சீடி இருக்கிறது, அதை வாங்கி பார்த்துக்கிறங்க. குடும்பவியல்ங்கிற தலைப்பை வாங்கி கணவன் மனைவியுடைய கடமைகள் அதில் சொல்லப்பட்டு அதை பார்த்துக்கங்க. சரியா, சின்ன நேரத்தில் சொல்ல முடியாது.